இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதான ஒரு வண்டியில், அதாவது ஜூபிட்டரில் இருக்கக்கூடிய ஒரு இந்த லைட்டு, டிக்கிக்கு அடியில் வரக்கூடிய லைட், அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த எல்இடி லைட், இது வந்து ஜூபிட்டரு, பெப்பு, என்டார்க் இந்த மாதிரி வண்டியில் வரும். இந்த எல்இடி எப்படி கரெக்டாக சீட்டை மூடினோடனே ஒர்க் ஆகுது அப்படின்றத தான் பார்க்குறோம். இப்போ நம்ம வந்து இந்த எல்இடிக்கு உள்ளே நம்ம இப்போ மொபைல் ஃபோனை வச்சுட்டு சீட்டை கரெக்டாக உள்ளக்க வைக்கிறப்ப எப்படி ஆஃப் ஆகும்னு பார்க்குறோம். ஏன்னா இதில் எந்த விதமான ஒரு பட்டன் கிடையாது. பட்டன் இருந்துச்சுன்னா ஆகாது, ஆஃப் ஆகும். திரும்பி உள்ளக்க நம்ம ஃபோனை வச்சுட்டு கரெக்டாக நம்ம சீட்டை லாக் பண்ணுறதுல ஆஃப் ஆகிடுது. ஸோ மறுபடியும் ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ண உடனே லைட் எரிய ஆரம்பிக்குது. இது எப்படி எந்த டெக்னாலஜியில் ஒர்க் ஆகுது அப்படின்றது தான். ஏன்னா இது நான் தெரிஞ்சுக்கிட்டது. சும்மா இது நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு ஏன்னா எப்படி ஒர்க் ஆகுன்றதை இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது ஒரு சூப்பர் டெக்னிக். அப்படி தான் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இந்த சீட்டு இருக்குங்க இல்லையா, இந்த சீட்டில் இந்த ஒரு பகுதி எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய உள்ளக்க என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளக்க வந்து ஒரு மேக்னெட்டிக் பீஸ் இருக்கும். அந்த மேக்னெட்டிக் பீஸ் தான் இப்போ அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளக்க இந்த பாக்ஸை வச்சுருப்பாங்க. இந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காந்தம் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அதில் உள்ளக்க மேக்னெட்டிக் பீஸ் தான் இருக்கும். அந்த மேக்னெட்டிக் பீஸ் வந்து கரெக்டாக அந்த சீட்டுக்கு மேலே ஒரு இடத்த ப்ளேஸ் பண்ணோம்னா லைட் ஆஃப் ஆகிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மேக்னெட்டிக் பீஸை அந்த லைட்டுக்கு மேலே இருக்க ஒரு பகுதியில் மேக்னெட்டிக் பீஸ், அதாவது மேக்னெட்டிக் அந்த வேவ்ஸ் வந்தோடனே லைட் ஆஃப் ஆகிடுது. அந்த மேக்னெட்டிக் வேவ்ஸ் தள்ளி போனோடனே லைட் எரிய ஆரம்பிச்சிது. சீட்டை க்ளோஸ் பண்ணுறப்ப அந்த மேக்னெட்டிக் வந்து போய் இந்த இடத்துல ஒட்டுறப்ப நமக்கு லைட் வந்து ஆஃப் ஆகுது. ஸோ அப்படி என்ன தான் இருக்குது அந்த இடத்துல, இந்த இடம் பார்த்திங்கன்னா ப்ளைனாக தான் தெரியும். இப்போ அந்த மேக்னெட்டிக் பீஸ் இருக்குல்லையா, இந்த இடம் வந்து ப்ளைனாக தான் தெரியும். அந்த மேக்னெட் இருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளைனாக தான் இருக்கும். அது கீழே தான் சுவிட்ச் வச்சுருப்பாங்க. அந்த சுவிட்ச் மூலமாக தான் இந்த லைட் எரியறது, ஆஃப் ஆகுது எல்லாமே இருக்கும். அந்த சுவிட்சில் தான் மேக்னெட்டிக் அந்த வேவ்ஸ் வந்தோடனே சுவிட்ச் வந்து கான்டாக்டை கட் பண்ணி விட்டுருது. ஸோ அப்படி தான் வருது. அது வரைக்கும் அந்த சுவிட்சில் வந்து இந்த மேக்னெட்டிக் பீஸ் விடாட்டினா லைட்டுக்கு சப்ளை போயிட்டுருக்கும். மேக்னெட்டிக் வேவ்ஸ் பட்டோடனே அந்த சுவிட்ச் வந்து கட் ஆஃப் ஆகிடுது. இப்போ இந்த இடம் பார்த்திங்கன்னா தெரியும், மேக்னெட்டை நகட்டுறேன், கட் ஆஃப் ஆகுதுங்களா, கிட்ட கொண்டு போகிறேன், கட் ஆஃப் ஆகும், விளக்குறேன். ஸோ இது கடியில் இப்போ என்ன இருக்குதுன்னு காமிக்கிறேன். இந்த பெட்டி கடியில் பார்த்துருப்பீங்க நிறையா பேர் கழட்டுறப்ப இந்த இடத்துல தான் மேக்னெட் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கடியில் நம்ம வந்து சின்னதாக நம்ம என்ன சுவிட்சுன்னு சொல்கிறோன்னா, அந்த சைட் ஸ்டாண்ட், ஸ்ப்ளெண்டரில் சைட் ஸ்டாண்ட் சுவிட்ச் வரும் பார்த்திங்களா, ஸ்ப்ளெண்டர் பேஷன்லலாம் அந்த மாதிரியான ஒரு சுவிட்சு தான் இங்கே வச்சுருப்பாங்க. ஸோ அந்த சைட் ஸ்டாண்டில் உள்ள என்ன டெக்னாலஜியோ அதே டெக்னாலஜி தான் இந்த ஜூபிட்டர், என்டார்க் இதிலலாம் பார்த்திங்கன்னா அந்த லைட்டை கட் ஆஃப் பண்ணி விடுறதுக்குரிய ஒரு சிஸ்டமாக இருக்கும். ஸோ இந்த இது நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.